அவங்க தொடக்கத்தில் இருந்தே அதிகாலையிலிருந்தே அவர்களுடைய முயற்சி என்னன்னா கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ச்சியாக ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்திருந்தது. ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து மருத்துவ பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையுடைய மருத்துவர் ஒரு நாளுக்கு கூடுதலாக இவருக்கு மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்கக்கூடிய இதய துடிப்பு நாடி துடிப்பில் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. நண்பகலுக்கு பின்னர் மட்டுமே அவருடைய மனைவிக்கு 7 மணிக்கு இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலை குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பியது. அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது இன்று அவரை தலைப்படுத்தி சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை, மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது, நீங்கள் மருத்துவமனைக்கே வந்து விடலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னது. அது ஒரு சூழ்ச்சி. அது ஒரு சூழ்ச்சி. இப்போ இவரை விடணும்னு நினச்சிருந்தா இவங்க பகல்லே விட்டுருக்கலாம். சட்டப்படி அறிவிப்பு கொடுத்து அழைத்து விசாரிச்சிருக்கலாம், அழைப்பானை கொடுத்துருக்கலாம், அல்லது அறிவிப்பானை அனுப்பியிருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் கொண்டு போய் வைக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு, மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிளப்பி விட்டு நீதிமன்றத்தில் இருந்துக்கிட்டு இருந்தால் நம்மளை அங்கே வர வைக்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே போகும்பொழுது அங்கே ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம கண் திறப்புக்குள்ள ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு விரைந்து போகிறாங்க. ஒரு சில கட்சிகளை சார்ந்தவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசினதெல்லாம் உண்மைதான். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் எங்களுடைய சட்ட உதவிகள் எதுவும் உங்களுக்கு தேவையான்னு சொல்லும் பொழுது இவர் ஒரு நடுநிலைமையான ஒரு தோட்டத்தையே நீண்ட நெடுங்காலமாக இவர் வச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த கட்சிக்கு சார்பற்ற ஒரு ஊடகவியலாளராக தான் இருக்கார். பெருங்கட்சிகளை சேர்ந்த தலைமைகளோட நெருக்கமாக இருக்கலாம். ஏற்கனவே திமுக கூட அவர் சன் தொலைக்காட்சியிலேயே அவர் பணி செஞ்சிருக்கார். ஆனால் எக்காலத்திலே ஒரு எந்த சார்பும் அற்ற ஒரு நடுநிலைமையான ஒரு ஊடகவியலாளராக இருக்கார். அவருடைய தனிப்பட்ட கருத்தை என்னென்னா, எக்காரணம் கொண்டு கட்சி சார்ந்து யாரை நீங்கள் இறைக்கிறதே நீங்களே இந்த வழக்கை கையாளுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்த வேலைகள் தொடங்குச்சு. கஷ்டமாக தான் இருக்குது எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்டையும் ஒரு ஆளாக சேர்த்துறாதீங்க ப்ளீஸ். கூட எப்படின்னா மொத்தம் 6 காணொலிகள் பதிவேற்றமாயிருக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக. 6லையுமே எதிர்கருத்து இருக்கு, மாற்று கருத்து. விஜய் தரப்பினருக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, ஆதரவான கருத்துக்கள் இருக்கு. அப்ப இவர் ஒரு ஒரு சமன் செய்து தான் எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்காரு. எல்லா தரப்பு கருத்துக்களை பிரபல பத்திரிகைகள்ல வந்த கருத்தை தான் இவர் இப்ப வாசிக்கிறார். அதுல ஆங்கிலத்துல இருக்கத தமிழ்ல வாசிச்சு சொல்றாரு. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, தினகரன் பத்திரிகையை கூட வாசிச்சார். சோ அந்த இடத்துல இருந்து அப்புறம் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுத்த பேட்டி இவர் பிரச்சனையில இவரை கைது செய்ய வேண்டியிருக்க தேவையே கிடையாது. காரணம் இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு இந்த பிரச்சனையில் அலசி ஆராய்கிறார், எல்லா தரப்பு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது மிரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது இவர் விஜய்க்கு ஆதரவான நபரோ என்ற ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையிலையோ இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்போ கைதுக்கான நடைமுறைகளில் பொதுவாக 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை விதிக்கப்படக்கூடிய வழக்குகளில் தங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதன் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது, தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து இவர் அழைத்திருக்கலாம். வணக்கம். நேற்று காலை 7 மணிக்கு திரு ஃபெலிக்ஸ், ரெட்பிக்ஸோட ஆசிரியர் ஃபெலிக்ஸ் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவர் மருத்துவமனை அந்த மாதிரியான பல நடைமுறைக்கு பிறகு நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணி அளவில் சைதை நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார். அந்த விஷயத்தில் அவருடைய நீதிமன்ற காவல் அடைப்பு கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நானும் தோழர் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் ஐயா ஜான்சன் அவர்களும் தான் நேர் நின்று வழக்காடினோம். அந்த வகையில் இந்த கைது எதனால், இந்த வழக்கில் எப்படி அந்த நீதிமன்ற காவல் அடைப்பை எப்படி நாங்கள் ரத்து செய்ய வச்சோம், அது குறித்தும் பல விஷயங்கள் இதை ஒட்டி பேசப்பட்டுட்டு வருது. அது குறித்தும் ஐயா ஜான்சனுடைய ஒரு கலந்துரையாடல். வணக்கம். வணக்கம். முதல்ல நீங்களே சொல்லுங்க, அவருடைய கைது அதாவது கரூர் நிகழ்வு எல்லாரும் நாடறிந்த நிகழ்வு.
அப்போ கரூர் நிகழ்வை ஒட்டி வந்து குற்றயன் 55/2025 சமூக வலைத்தள பிரிவுன்னு சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் மத்திய குற்றப்பிரிவின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு தனிப்பிரிவு, குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் நடக்கிற குற்றங்களை வந்து நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு தனி அமைப்பு. அந்த தனி அமைப்பின் பேரில் வந்து 55/2025 குற்றம் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் இவர் ஃபெலிக்ஸை பொறுத்தவரையில் 18வது எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ளாருன்னு தான் காவல்துறையினரே சொல்கிறாங்க. அப்போ அவர் திடீரென நேற்று காலையில் 7 மணிக்கு அதிகாலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவங்க உங்களுக்கும் தகவல் அலைபேசி மூலமாக வந்துச்சு, எனக்கும் தகவல் வந்துச்சு. நாம் இருவரும் வந்து இதை எவ்வாறு கையாளுவது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். இதில் ஒரு சில கட்சிகளை சார்ந்தவர்கள் நம்மை தொடர்பு கொண்டு பேசுனதெல்லாம் உண்மை தான். குறிப்பாக வந்து தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்தவர் எங்களுடைய சட்ட உதவிகள் எதுவும் உங்களுக்கு தேவையான்னு சொல்லும் பொழுது நம்ம இவர் ஒரு நடுநிலைமையான ஒரு தோட்டத்தையே நீண்ட நெடுங்காலமாக இவர் வச்சுட்டு இருக்கார். எந்த கட்சிக்கு சார்பற்ற ஒரு ஊடகவியலாளராக தான் இருக்கார். பெருங்கட்சிகளை சேர்ந்த தலைமைகளோட நெருக்கமாக இருக்கலாம். ஏற்கனவே இப்போ வந்து திமுகவு கூட அவர் சன் தொலைக்காட்சியிலேயே அவர் பணி செஞ்சுருக்கார். ஆனால் எக்காலத்திலே வந்து ஒரு எந்த சார்பும் அற்ற ஒரு நடுநிலைமையான ஒரு ஊடகவியலாளராக இருக்குது. அவருடைய தனிப்பட்ட கருத்தை என்னென்னா, எக்காரணம் கொண்டு கட்சி சார்ந்து யாரையும் நீங்கள் இறக்கிறாதே, நீங்களே இந்த வழக்கை கையாளுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட சொன்னாங்க. அதுக்கடுத்த வேலைகள் தொடங்குச்சு. அதான் அதுக்கடுத்து நம்ம 187ல் வந்து மனு தாக்கல் செஞ்சோம். மனு தாக்கல் செஞ்சதோட வந்து காலையில இருந்து, ஏன்னா வந்து காவல்துறையோட அணுகுமுறை வந்து யூகிக்க முடியாதா இருந்தது. எப்போ வந்து நீதிமன்றத்துக்கு காவல் அடைப்புக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாம இருந்ததும் அதுல ஒரு பெரிய சவாலா இருந்தது. அதனால நம்ம காலையில இருந்தே இரவு வர நீதிமன்றம், மருத்துவமனை, அலுவலகம் இப்படி மாறி மாறி போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. முதல்ல வந்து நம்மளுக்கு கைது குறித்தே வந்து ஆரம்பத்துல தகவல் இல்லை. ஊடகத்துலதான் என்ன வழக்கு, எது குறித்த வழக்குன்றத நம்மளால யூகிக்க முடிஞ்சு. அந்த யூகத்தின் அடிப்படையில சரி, ஒரு ஊடகவியலாளரா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசியிருக்கோம்னா, அது வந்து ஒரு நம்ம எடுத்த கிரவுண்ட்ஸ் தான். அந்த ஒரு ஊடகவியலாளரா 2 தரப்பு கருத்தையும் அவர் பதிவிட்டார். ஆமா, இதே ஊடகத்துல நான் வந்து ஒரு மாற்று கருத்தை முன் வச்சேன். அது இதே கரூர் வழக்கு குறித்து. அப்ப 2 கருத்தையும் முன்வைக்க ஒரு ஊடகருக்கு உரிமை உண்டு. ஒரு ஊடக கடமையை செஞ்சதுக்காக ஒருத்தர் வந்து கைது செய்யப்படக்கூடாதுன்றது. அதுல வந்து அவங்க கைது செய்யப்பட்டோன்ற தகவலே 12:30 மணிக்கு அப்புறம் தான் அவங்க மனைவிக்கு ஒரு 4 வரி குறுஞ்செய்தியா வரும். அதுக்கப்புறம் மருத்துவமனை, இந்த விஷயங்கள். இதுல நீங்க சொல்லுங்க. அப்ப இதுல வந்து கட்சிகளின் தலையீடும் கிடையாது, கட்சிகளின் ஆதரவும் கிடையாது அப்படிங்கிறது உண்மை. நம்மளும் கட்சி சார்பற்றவங்க கிடையாது. ஆமா, சார்புடையவங்க கிடையாது. நம்ம ஒரு வழக்குரைஞரா போறோம். குறிப்பாக வழக்குரைஞர் மட்டுமல்லாது மாந்த உரிமைகளின் பேர் வந்து கொண்ட ஒரு அக்கறையில எதுக்கு கைது பண்ணோம்? ஒண்ணு சாட்சிகளை கலைச்சிடுவார், இல்ல வழக்குக்கு வந்து குந்தகம் விளைவிப்பார், இல்ல வேற சில காரணங்கள். அதைத்தான் இந்த வழக்குல அப்படி ஒரு காரணமே இல்லை. ஏன்னா செய்யப்பட்டது ஒரு வீடியோ. இவர் உண்மையிலே தவறு செஞ்சா அந்த வீடியோ தான் going to stand as a sole testimony. இந்த முதல் தகவல் அறிக்கையிலே 25 பேருக்கு மேல குற்றச்சாட்டப்பட்டிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் பேர் கைது செஞ்சுட்டாங்க. ஒரே முதல் தகவல் அறிக்கை தானே. இல்லைங்கய்யா, இதுல இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயா, அதாவது பல்வேறு வலைத்தள பதிவுகளை அடிப்படையாக வைத்து ஒரே முதல் தகவல் அறிக்கை போட்டிருக்காங்க. ஒரு தனிப்பட்ட வலைத்தள பதிவுக்காக இது கிடையாது. நான் சொல்றது இப்ப இவருடைய வழக்கு வந்து அந்த வீடியோ தான். ஆமா, குறிப்பா ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல நீ ஏன் இந்த குரல் பதிவேற்றம் பண்ண? ஒரு ஊடக கடமையா எல்லா தரப்பு சான்றுகளையும் பதிவேற்றம் பண்ணலாம். அது ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம்ன்றதை தாண்டி ஒரு ஊடக சுதந்திரம், ரைட் டு ப்ரொஃபஷன். அந்த வகையில இவர் கைதையும் மத்தவங்க இந்த வலைதளங்கள்ல பிளாஸ்ட் அதையும் சமன்படுத்த முடியாது. அது வேற, இது வேற. நம்ம இவர் வழக்குல போய் தலையிட்டு இந்த சத்தியம் இல்ல. அதுல கூட எப்படின்னா மொத்தம் 6 காணொலிகள் பதிவேற்றமாயிருக்கு இந்த பிரச்சனை தொடர்பாக. 6லையுமே எதிர்கருத்து இருக்கு, மாற்று கருத்து இருக்கு. விஜய் தரப்பினருக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கு, ஆதரவான கருத்துக்கள் இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு சமன் செய்துதான் எல்லாத்தையும் வந்து அவர் செஞ்சிருக்காரு. எல்லா தரப்பு கருத்துக்களை பிரபல பத்திரிகைகள்ல வந்த கருத்தை தான் இவர் வந்து வாசிக்கிறார். அதுல ஆங்கிலத்துல இருக்கத தமிழ்ல வாசிச்சு சொல்றாரு. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, தினகரன் பத்திரிகையை கூட வாசிச்சார். சோ அந்த இடத்துல இருந்து அப்புறம் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் கொடுத்த பேட்டி,
இது எல்லாத்தையும் வந்து உளவுத்துறை அவரு கொடுத்த பேட்டி இவரு அருண்மொழிவர்மனோட உரையாடலை இதுகளை பகிர்ந்து கொள்றாரு. அதுதான் வழக்கு. இதுல காவல்துறை வந்து எல்லா கைதுகளின் போதும் எந்த ஒரு குற்றவியல் நடைமுறையையும் பின்பற்றுவதில்லை, அரசமைப்பு சட்ட உரிமைகளையும் பின்பற்றுவதில்லை. மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றம் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்ப நம்ம நேத்து மேற்கோள் காட்டின வழக்குல விஹான் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானாவும் ஒரு முக்கியமான வழக்கு. இது எல்லாம் அரசமைப்பு சட்டத்தை தான் அவங்க அது என்ன சொல்றது என்டர்பிரேட், அது பொருள் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒருத்தனுக்கு வந்து கைது செய்யும் பொழுது அவர் என்ன காரணங்களுக்காக இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார், எதற்காக வந்து இவர் கைது வந்து தேவையானதா இருக்குன்னா அந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும்ன்றாங்க. அது அரசமைப்பு சட்டக்கூறு 22 பிரிவு 1 படி அது ஒரு மேண்டேட். அதையும் மீறினது நேற்று நடந்தது. நீங்களும் பார்த்திருப்பீங்க அந்த தீர்ப்பை அவரு அந்த நடுவர் வந்து காவல்துறை கிட்ட பொறுமையா உண்மையிலேயே அந்த நடுவர் வந்து ரொம்ப பொறுமையா சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய, ஏன்னா அந்த இரவு நேரத்துல நம்மளை வந்து அனுமதிச்சதும் நம்ம கொடுத்த தீர்ப்புகளை வந்து முழுமையா வாசிச்சு அதுல வந்து சீர்தூக்கி அந்த ரிமாண்ட ஒரு டெப்டி கமிஷனரே வந்த போது கூட அதுக்கு எந்த ஒரு இதுக்கும் வந்து உட்படாம நடுவர் கடமையை ரொம்ப சரியாவே ஆட்டிருக்காரு. அவருக்கும் வந்து இல்ல அவரு இருதரப்பு கருத்துக்களையுமே கணக்கில் எடுத்திருக்காரு. எப்படின்னா வந்து ஒரு மாதிரி உவத்தல் காய்தல் இன்றி தான் அந்த அவர் என்ன சொல்லிட்டாரு, நீங்க 3ஆம் தேதி பிணையங்கள் நிறுத்துங்க, தினமும் வந்து கையெழுத்து போடுங்க, இந்த பிரச்சனை குறித்து நீங்க பேசாதீங்க. அந்த அவருடைய கண்ணோட்டத்துல இருந்து ஒரு நீதிமன்ற அலுவலராக இருந்து அவர் அப்படித்தான் சொல்ல முடியும். அப்ப அந்த எல்லாரும் கருதுறது மாதிரி இதுல பெரிய அரசியல் காரணங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா காவல்துறையினர் எப்பொழுதும் போல இப்பிரச்சனையிலும் தவறுகள் இழைத்தார்கள். பல்வேறு நபர்களை குறிப்பாக ஒரு விடலைத்தனமாக அல்லது முட்டாள்தனமாக அல்லது சட்டத்திற்கு முரணாக வன்முறையை தூண்டுகின்ற விதத்தில், கலகத்தை தூண்டி விடுகின்ற விதத்தில், அல்லது ஆட்சியினுடைய உயர்மட்டத்தில் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்கள அவமானப்படுத்துகின்ற, அசிங்கப்படுத்துகின்ற, பரபரப்பை கிளப்புகின்ற மாதிரி பேசுகிற நபர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுத்திருந்தீங்கன்னா அது சரி, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த நபரை வந்து நம்ம அதை விட்டு பிடிச்சோம்னா மீண்டும் மீண்டும் இதே மாதிரியே பேசி இன்னொன்று இந்த இணைய உலகத்துல ஒருத்தர் இந்த மாதிரி பேசி லைக் அதிகமா வந்துருச்சுன்னா இன்னொருத்தனா அதை பார்த்து அப்படியே பேசுறான். அது வந்து உண்மையிலேயே சமூக வலைத்தள பிரிவுன்னு ஒன்று மத்திய குற்றப்பிரிவு கீழே இருக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு தேவை. அதனுடைய நடவடிக்கைகளும் வந்து நல்லா எல்லாருமே இதில் வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடாது. அது ஆளுந்தரப்பினராக இருந்தாலும் சரி, எதிர்த்தரப்பினராக இருந்தாலும் சரி, தனிநபர்களை வந்து அவதூறாக பேசுவது, சட்ட ஒழுங்கு சிக்கல்களை உருவாக்குகின்ற விதத்தில் கருத்துக்களை பதிவிட்டால் நடவடிக்கை எடுப்பதில் தவறு கிடையாது. ஆனால் இவர் பிரச்சனையில் வந்து இவரை கைது செய்ய வேண்டியிருக்க தேவையே கிடையாது. காரணம் இவர் ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு இந்த பிரச்சனையில் அலசி ஆராய்கிறார், எல்லா தரப்பு கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது மிரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது இவர் வந்து விஜய்க்கு ஆதரவான நபரோ என்ற ஒரு ஐயப்பாட்டின் அடிப்படையிலையோ இவருக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. அப்போ கைதுக்கான நடைமுறைகளில் பொதுவாக வந்து 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை விதிக்கப்படக்கூடிய வழக்குகளில் தங்கள் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அதன் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது, தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்து இவர் அழைத்திருக்கலாம். கொடுத்துருந்தா அப்போ நேற்று மாண்புமிகு நடுவர் அதைத்தான் கேட்டார், நீங்கள் அறிவிப்பு கொடுத்தீங்களா அப்படின்னு. இல்லை கொடுத்தோம், அவர் மறுத்துட்டார். மறுத்ததுக்கு என்ன சான்று இருக்கு அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்க தொடக்கத்தில் இருந்தே அதிகாலையிலிருந்தே அவர்களுடைய முயற்சி என்னன்னா கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ச்சியாக ஆணையாளர் அலுவலகத்தில் வைத்திருந்தது. ஆணையாளர் அலுவலகத்தில் இருந்து மருத்துவ பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையுடைய மருத்துவர் ஒரு நாளுக்கு கூடுதலாக இவருக்கு வந்து மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்கக்கூடிய இதய துடிப்பு, நாடி துடிப்பில் பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. நண்பகலுக்கு பின்னர் மட்டுமே அவருடைய மனைவிக்கு வந்து 7 மணிக்கு இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற தகவலை குறுஞ்செய்தி மூலமாக அனுப்பியது. அனுப்பி கொண்டிருக்கும் பொழுது இன்று வந்து அவரை தலைப்படுத்தி சிறைக்கு அனுப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லை, மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டியுள்ளது, நீங்கள் மருத்துவமனைக்கே வந்து விடலாம் அப்படின்னு ஒரு தகவலை சொன்னது. அது ஒரு சூழ்ச்சி. அது ஒரு சூழ்ச்சி. இப்போ இவரை விடணும்னு நினச்சிருந்தா இவங்க பகல்லே விட்டுருக்கலாம். இது சட்டப்படி வந்து அறிவிப்பு கொடுத்து அழைத்து விசாரிச்சிருக்கலாம், அழைப்பானை கொடுத்துருக்கலாம், அல்லது அறிவிப்பானை அனுப்பியிருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் கொண்டு போய் வைக்கிறாங்க. மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாரு, மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கிளப்பி விட்டு நீதிமன்றத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருந்தால் நம்மளை அங்கே வர வைக்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே போகும்பொழுது
அங்கே வந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்ம கண்மூடி கண் திறப்புக்குள்ள ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு விரைந்து போகிறாங்க. நீங்க சொன்னீங்க நான் கூட சரி நம்ம போய் மருத்துவமனைக்கு போயிடலாமான்னு போது இல்ல நம்ம நீதிமன்றத்துல இருக்கோம், ஒரு குழு மருத்துவமனை அப்படி சொல்லிட்டு நம்ம மாலை வரைக்கும் இருந்தோம். அந்த நேரத்துல தான் ஒரு விஷயம் நடந்தது. நீதிமன்றத்துல நானும் இன்னும் அந்த பெஞ்ச் கிளர்க்கு நடுவர் மட்டும் இருக்கும்போது திடீர்னு காவல்துறையை சேர்ந்த அந்த கோர்ட் போலீஸ் வந்து ஒருத்தவங்க மட்டும் வந்து ஒரு அனுமதி கேட்கறாங்க வாய்மொழியா. என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒருத்தரை வந்து ஸ்டான்லி, யார் அந்த ஒருத்தர்னு பேரும் சொல்லல, ஒருத்தரை ஸ்டான்லியில் வந்து வச்சிருக்கிறோம், இந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு நாள் கண்காணிப்பில் வைக்கணுன்றாங்க, என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு தெரியல, உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க. அப்போ நம்ம உடனே எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவித்தோம். இந்த மாதிரி வந்து கொடுக்குற நடைமுறை வந்து சட்டத்தின் முன் இல்லை, ரிமாண்ட் எடுத்துட்டு ஒன்று கன்விக்டில் போடலாம், இல்லைன்னா அவர் ரிமாண்ட் தேவையில்லைன்னு ரத்து பண்ணலாம். மாறா அவர் வராமலேயே, அவர் மருத்துவ அறிக்கையை பார்க்காமலேயே இது பண்ணக்கூடாது. அப்போ நடுவர் என்ன சொன்னார்னா, அவங்களும் பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க சொல்ற பேரும் அவருக்கும் ஒன்னான்னு எனக்கு தெரியல, எதா இருந்தாலும் ஆவணங்கள் வரட்டும், நம்ம சரி பார்த்து பேசிக்கலாம். இப்போ கைது செய்யப்பட்ட ஒரு நபர் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீதித்துறை நடுவரே மருத்துவமனை சென்று நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி மருத்துவ பரிசோதனைகளை தொடரலாம்னு சொல்லலாம். அப்படித்தானே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ அப்படி வாய்ப்பையும் இவங்க செய்யலை. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஒரு அழுத்தத்தை கொடுத்து மருத்துவமனையில் இருந்தவரை ரகசியமா வந்து தூக்கி வண்டியில வச்சுக்கிட்டு விரைந்து கிளம்புறாங்க. அதுவும் நம்மளுக்கு சொல்லல, அதையும் சொல்லல. நாங்க நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போறோம் சொல்லணும்ல. காலை முதல் மாலை வரை நம்ம உட்கார்ந்து இருந்திருக்கோம். சார் எடுத்துட்டு போறோம், கூடயே வாங்க, நீங்க உங்க சட்ட கடமைகளை நீங்க உங்களுக்கான உரிமைகளை நீங்க நிலைநாட்டிக்கங்க, நாங்களே எங்க உரிமையை நிலைநாட்டுறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியாமலே இல்ல, அங்க நீதிமன்றத்துக்கு போய் சேரும்போது 8:30க்கு மேல ஆயிடுச்சு. இரவு வார்த்தை நம்மளுக்கு சொல்லி இரவு வரும்போது 10:30க்கு மேல. கண்டிப்பா. அப்ப நம்ம ஐயாட்ட சொன்னது என்னன்னா, இப்படி வந்து ஒரு நள்ளிரவு நேரத்துல பகல் முழுவதும் மருத்துவமனையில் இருந்தவரை, மருத்துவ சிகிச்சையில் இருந்தவரை அதிரடியாக வந்து அங்கிருந்து அழுத்தம் கொடுத்து அங்கிருந்து அவர் மருத்துவமனையிலிருந்து விடுவித்து இந்த இரவு நேரத்தில் இந்த நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்திட்டு இந்த தொடர்ச்சியாக வர்ற இந்த விடுமுறை காலத்தில் கொண்டு போய் அவரோட சிறையில் வைக்கிற மூலமாக அவங்களுக்கு ஒரு குரூர திருப்தி தான் கிடைக்கும். ஒரு சேரிஸ்டிக் ப்ளஷர், அவ்வளோதான், ஒரு குரூர திருப்தி தான் கிடைக்கும். அதுக்காகத்தான் அந்த முயற்சி எடுத்தாங்க. அப்போ சட்டத்தின்படி வந்து நம்ம வந்து எதிர்கொண்டதுனால சட்டத்தின்படி தீர்வு கிடைச்சு. அப்போ பெருங்கட்சி தலைவர்களோ அல்லது பெரிய அளவிலான வந்து அழுத்தங்களோ அல்லது வந்து ஆளுந்தரப்பினரே வழக்கு தொடுத்தவங்களை வேணாம் இந்த அளவுக்கு அப்படிங்கிற முடிவுகளை வரல. இது முற்று முழுக்க ஒரு சட்டத்தின்படி நாம் மேற்கொண்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு சட்டத்தின்படியே ஒரு நிவாரணம் கிடைத்தது. இதுல முக்கியமா நம்ம வச்ச ஒரு முக்கியமான ஒரு கிரவுண்ட் வந்து ஒரு ஊடகரா வந்து அரசு தரப்பு ஒரு தகவலை சொல்லுது, அதனால வந்து பாதிக்கப்பட்ட இல்ல ஒரு அந்த குற்றத்தை செஞ்ச அரசு வருஷன்ல இருந்தே சொல்லணும்னா அந்த குற்றத்தை செஞ்சதாக சொல்லப்பட்டுகிற கட்சி அது ஒரு வருஷம் நீதிமன்றத்தின் முன் மனுவாவே தாக்கல் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை கோரி காவல்துறை தான் இதுக்கு காரணம் சொல்லி அது ஒரு வழக்காவே அப்ப அந்த வழக்கின் சாரத்தையும் இவரு இல்ல, அரசு ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? ஒரு நபர் ஆணையம் வந்து இனி இது போன்ற பிரச்சனை நடக்காமல் தவிர்ப்பது எப்படின்றதுக்கு தான் ஒரு நபர் ஆணையம், பிரச்சனையை வெளிக்கொணர்வதற்கு. ஆனா அது அந்த பிரச்சனை எதனால நடந்ததுன்னா அது அலசி ஆராய்வாங்க. அப்ப இது ரெண்டுமே நடக்கும் பொழுது ரெண்டுத்துலயும் என்ன நடக்குதுன்றத ஒரு ஊடகரா மக்கள் கருத்தையும் அந்த ரெண்டு விஷயங்களையும் வெளிப்படுத்துவது அவரோட ஊடக கடமைன்னு சொன்னால அந்த நடுவர் வந்து ரொம்ப ஆழமா கவனிச்சார் அந்த அதுவும் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான இது. மற்றபடி நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு அரசியல் அழுத்தங்களோ இல்ல இவரை உள்ள நம்ம கூட பேசி முடிக்கிற நேரத்துல தேவைக்கா வழக்கறிஞர்கள் வந்தாங்க, அவங்கள்ட்ட கூட நம்ம என்ன சொன்னோம்னா தீர்ப்புரைய ஆர்டர் எழுதும் போது வந்தாங்க. ஆமா, ஐயா தீர்ப்பு எழுதிக்கிட்டு இருக்காரு, நீங்க அமைதியா இருங்க, பரபரப்பு கூட்டக்கூடாது, இது இரவு நேரம், நீதிமன்ற அலுவலருடைய குடியிருப்பு பகுதி, அப்போ இங்கே கூச்சல் குழப்பங்கள்லாம் இருக்கக்கூடாது, நாங்கள் எங்கள் சட்ட கடமைகளை நாங்கள் எங்கள் போக்கில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி, நீங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்பா பேசிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களும் ஆச்சரியமா கேட்டாங்க, எப்படி உங்களால இது முடிஞ்சிச்சுன்னும் போது நம்ம அந்த அவங்க ஒரு தீர்ப்பு தான் வச்சிருந்தாங்க, சவுக்கு சங்கர் அந்த தீர்ப்பை மட்டும்தான் வச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நம்ம கூடுதலா நம்ம கிட்ட இருந்த மற்ற தீர்ப்புரைகளையும் அவங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு இந்த சட்ட உரிமைகள் இருக்குன்றத அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தின பிறகு அந்த தீர்ப்புரைகளே வாங்கிக்கிட்டாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்ப என்னன்னா வந்து இதையும் நம்ம பேசி ஆகணும்.
அதுக்கு பிறகு நம்ம அவரை வெளியில கூட்டிட்டு வந்துட்ட பிறகு தாவேகா கட்சியினர் வந்து ஒரு அன்போட அரவணைப்போட நம்மளையும் வந்து ரொம்ப குறையே இல்ல, உங்களை ரொம்ப மதிச்சாங்க, என்னையும் ரொம்ப மதிச்சாங்க, நம்ம கூட சேர்ந்து குழுப்படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த குழுப்படம் வந்து போட்டு தாவேகாவினர் வழக்கறிஞர் அணியினர் வந்து பிணை எடுத்து கொடுத்ததாக ஒரு தகவல். அது குறித்து நீங்க சொன்னீங்கன்னாலும் உண்மை இல்லை. இப்போ நம்ம வந்து தாவேகா ஒரு அரசியல் கட்சி, ஒரு திரைக்கலைஞரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதில் குறைகள் நிறைகள் இருக்குது. நம்மளை பொறுத்தவரையில் வந்து விஜய்க்கு சொல்ல வேண்டியது வந்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லான்னு கெடும்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்போ இடித்துரைக்கும் பெரியோர்கள் அவரோட தேவை இருக்குது. அதை வழி நடத்துவதற்கு தொண்டர்களையும் பண்படுத்தணும், நல்ல தலைமைகளையும் உருவாக்கணும், அனைவரும் அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டும். வெறுமனே திரைக்கவர்ச்சி மட்டுமே ஒரு தேசத்தை ஆளுவதற்கு தகுதியானது இல்லை. அப்படி வந்தால் இந்த நாடு வந்து தேராது அப்படிங்கிறத நிலவரம். அப்போ அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்மளை மாதிரி அதற்கு வந்து இன்றைக்கி போய் அந்த கட்சியில இணைஞ்சு அவங்கள சரி செய்யக்கூடிய நிலவரத்தில் நம்மள இல்லை. அப்படி ஒரு முடிவுலேயும் நம்ம இல்லை. நம்ம கட்சி சார்பற்றவர்கள். அப்போ அந்த நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த வந்த இளைஞர்கள் வந்து ஒரு ஆர்வ கோளாறுல அப்படி போட்டிருக்கலாம். அந்த நம்மளோட எடுத்த படம் இருக்குல்ல, அவங்க எடுத்தவங்களே வந்து நாங்க இதோ பண்ணலைங்க, அவங்களே சொல்றாங்க எனக்கு தெரியல, இது தெரியாம நடந்துச்சு. இதுல என்னன்னா ஏசியா நெட்னு ஒரு ஊடகமே தெரியாம போடுறாங்க. நீங்க ஊடகவியலாளர்கள் வந்து அலசி ஆராய்ந்து செய்திகளை போடணும். அப்போ புகைப்படம் இருக்கணும், அண்ணன் புகைப்படம் இருக்கணும், அண்ணா உங்களோட நின்று ஒரு புகைப்படம் இருக்கணும். இது பெரிய ஆட்களுக்கு இந்த பிரச்சனை வருது. ஒரு கொலகாரம் போயிட்டு முதலமைச்சரோட நின்று புகைப்படம் எடுத்துருவான். ஒரு கற்பழிப்பு குற்றவாளி போயிட்டு வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஒரு பதவியில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பெண்ணோட நின்று போட்ட புகைப்படம் எடுத்துருவோம். அது பின்னாடி எப்படி வரும்னா அந்த மாதிரி தொடர்புன்றாங்க. அப்போ புகைப்படங்கள் எடுக்கிறதுல வந்து நம்ம இயல்பா அன்பா பாசமாக நம்ம அனுமதிக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கட்சி வழக்கறிஞர்கள் நம்மளை போட்டு அவங்க யாரோ செய்தி கொடுத்துருக்கலாம், அல்லது அவங்க கொடுக்காமலே கூட வந்து ஊடகங்கள் அப்படி செய்தியை போட்டிருக்கலாம். இது இயல்பு தான். அதை நம்ம பெருசாக பொருட்படுத்த வேண்டியது. நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி தான் சொல்கிறோம். ஏன் நன்றி சொல்கிறோம்னா, அந்த இரவு நேரத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியைச் சேர்ந்த இளம் வழக்கறிஞர்கள் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நம்ம தொடர்பு கொண்டு ஃபெலிக்ஸ் சாருக்கு நாங்கள் ஏதாவது உதவி செய்யணுமா, நாங்கள் வர்றோம் வர்றாங்க பாருங்க. காலையிலேருந்து நிறைய பேர் தொடர்பு கொண்டு தொலைபேசியிலையும் பேசினாங்க. அதனால் அவங்க வழக்கறிஞர்களுடைய மூத்த சில வழக்கறிஞர்களே பேசத்தான் செஞ்சாங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்களும் வந்தாங்க. அப்போ அவங்களுடைய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அவங்க அளித்த ஆதரவையும் நாம் ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம பொதுத்தளத்தில் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நாங்கள் தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவு அல்ல, தாவேகா வழக்கறிஞர் பிரிவின் சார்பாக இவருக்கு பிணைய வேலைகள் நடக்கலாம். அதை தாண்டி எனக்கு ஒரு கூடுதலான ஒரு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ ட்விட்டர் தளத்தில் குறிப்பாக திமுகவின் இணைய ஆட்கள் சொல்லல சொல்லுங்க, அவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு தெரியும், நீங்களும் அந்த போராட்டத்துல பங்கு வச்சீங்க. அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துல நான் பேசின அந்த காணொலி வந்து ரொம்ப பெரிய லெவலில் போச்சு. அதுல வந்து நான் நீலம் சோஷியல்ன்ற யூடியூப் சேனலுடைய மைக்கை பிடிச்சி பேசியிருக்கேன். அப்பவே என்ன இப்ப எடுத்துக்கப்பட்டதுன்னா, நான் நீலம் அமைப்பு, நான் நீலம் சார்பாக தான் இந்த கருத்து சொல்லப்படுதுன்னு சொல்லி என் போட்டோவை போட்டு இயக்குனர் ரஞ்சித் அவரையும் போட்டு வறுத்து எடுத்தாங்க ட்விட்டர்ல. அந்த சமயத்துல ரஞ்சித் தான் வந்து இதெல்லாம் பண்றாருன்ற மாதிரிலாம் ஒரு இது பண்ணாங்க. ஆனா நமக்கும் அவருக்கும் அவர் கருத்து, என் கருத்து அவர் கருத்து கிடையாது, நான் சொன்ன கருத்து அவர் கருத்து. அப்பயே இந்த பிரச்சனை இருந்தது. இப்ப என்ன நடக்குதுன்னா, மீண்டும் அதே புகைப்படம் நீளம்ல அந்த மைக்கு வச்சுட்டு நான் இருக்கிற புகைப்படம், என்னோட புகைப்படம் கட் பண்ணி நேத்து பிஜேபி வந்தது, இன்னைக்கு நீலம் வருது. விஜயோட இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ்க்கு விஜய் போறாங்க, விஜய்ல இந்த பையன் இருக்கிறான், அதாவது நான் இருக்கிறேன், நான் வந்து நீலம். அப்போ பிஜேபியுடைய எம்பி நீலமுடைய வழக்கறிஞர் தாவேகா வழக்கறிஞர்களுடன் அப்படின்னு சொல்லி ஒரு சதிக்கோட்படம் உண்டாக்கி, அதாவது சதிக்கோட்படம் உண்டாக்கி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் வலதுசாரிகள். இதுல ஒருத்தர் வந்து சென்பாலன்னு சொல்லி அவரு இன்னும் ஒரு இதுல வந்து ஒரு சிந்துபாத் கதை மாதிரி தொடர்ச்சியா ஒரு நல்ல ஒரு 1.5 பகுதி நல்ல கற்பனை வளம் அவருக்கு, ஒரு கனெக்ஷன் கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் போட்டு. அப்ப இவங்க தவறான நோக்கம், இது ஒரு வகையில நம்மளை வந்து வழக்கறிஞர் பணி செய்ய விடாம தடுக்கிறது. நான் அப்படிதான் பாக்குறேன். இப்ப நீங்களோ நானோ இப்போ வந்து ஒரு நீதிக்கான ஒரு போராட்டத்துல, குறிப்பாக வந்து எளிய மக்கள் விளிம்பு நிலை மக்களுடைய போராட்டத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்கே நடந்தாலும் பெரிய அளவில் எந்த விதமான வந்து பிரதிபலனையும் எதிர்பார்க்காம களத்துக்கு போயிடுவீங்க. அப்படி சொல்லணும்னா சான்றுகள் வந்து ஒரு 100 சான்றுகள் சொல்லலாம். அந்த இஸ்லாமிய
இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு என்ஐஏவால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டது குறித்த வழக்கு, தூய்மை பணியாளர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், இப்படி தொடர்ச்சியாக எல்லா மக்களுடைய போராட்ட காலத்தை அதில் வந்து சாதியும் பார்க்கறது கிடையாது, சமயமும் பார்க்கறது கிடையாது, எதுவும் பார்க்கறது கிடையாது. ஒரு கலகக்காரன் மாதிரி அந்த மக்களோட மக்களாக போய் நின்று குரல் கொடுக்கிறது, அதில் வர்ற பின்விளைவுகளை சந்திக்கிறது. ஒருவேளை அதன் மூலமாக வழக்கு வந்தாலும் அந்த வழக்கை ஏற்றுக்கொள்வது, அதன் மூலமாக எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாங்கிக் கொள்வது, சட்டக்களத்திலையும் பணி செய்வது, மக்கள் மன்றத்திலையும் பணி செய்வது, இப்படி ஒரு போக்கை நீங்கள் கையாளுறீங்க. அப்போ இது வந்து ஆளும் அரசுக்கு எதிராக ஒருத்தர் பேசவே கூடாது அப்படின்னு நினைப்பதும், அப்படி ஆளும் அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவர்கள் அனைவரையுமே வந்து சங்கின்னு ஒரே ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் வீழ்த்த நினைப்பதுமே ஒரு தவறான போக்கு தான். அந்த போக்கு என்பது அவர்களைத்தான் தொடர்ச்சியாக பலவீனப்படுத்தும். இவங்க இப்போ அதிகபட்சமாக இவங்க மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லைப்பா. நீங்கள் இது எப்படின்னா எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒன்று பிடிச்சி கொண்டு போயிட்டு வச்சு அவங்கள வீழ்த்த முயற்சிப்பது இருப்பதில்ல. அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பை செயல், அப்படித்தான் பார்க்கணும். அப்போ நோய்க்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். தூய்மை பணியாளர் போராட்டமாக ஏன் போகிறாங்க, இந்த பிரச்சனையில் ஏன் போகிறாங்க, இங்கே ஒரு மனித உரிமை மீறல் நடக்குது. வெறும் வந்து ஒரு வழக்காக வெறுமனே வந்து ஒரு கட்டணம் வாங்கி கொண்டு ஒரு ஆஜராகிற ஒரு வழக்குன்னா இந்த பிரச்சனை குறித்து கூட நம்ம விவாதிக்க மாட்டோம். ஒரு ஜனநாயக தேசத்தில், ஒரு நாட்டில் ஜனநாயகம் என்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இயங்குகின்ற ஒரு தேசத்தில் ஒரு நபர், ஒரு பத்திரிகையாளர் ஒரு பேட்டி கொடுத்தார் என்ற காரணத்திற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்ச்சையான ஒரு பிரச்சனைகள் குறித்து இருதரப்பு கருத்துக்களையும் அலசி ஆராய்கிறார் என்ற காரணத்திற்காக ஒருவரை கைது செய்யணும்னா நாட்டில் யாருமே வெளியவே இருக்க முடியாது. இந்திரா காந்தி காலத்தினுடைய எமர்ஜென்சியை விட ஒரு கொடூரமான ஒரு போக்கு மாற்றம் கருதுவாங்க. அப்போ பல தடவை வந்து நீதிமன்றங்கள் இது குறித்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஆளும் அது எந்த ஆட்சியாளராக, அது நடுவண் அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் குட்டு வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த போக்கு சரியில்லை. உச்ச நீதிமன்றத்திலேயும் பல்வேறு முன்னோடி தீர்ப்புகள் வந்திருக்கு இந்த உரிமை, கருத்துரிமை, பேச்சுரிமை சார்ந்து. உயர் நீதிமன்றத்திலேயும் வந்திருக்கு. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டாக இருந்தாலும் நீங்கள் இப்படி செய்வது தவறானது. போன தடவை பெண் காவலர்கள் பிரச்சனையை அடிப்படையாக வைத்து தொடுக்கப்பட்ட வழக்குகள், அதில் வந்து அவங்க சந்திக்கிற தோல்விகள் குறித்து எதுவுமே பேசவே மாட்டாங்க. அந்த வழக்கை நீங்கள் ஒருத்தரை வந்து இவர் கொடிய குற்றங்களை செய்து விட்டார்கள், அப்படி செஞ்சுட்டாங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு ஊடகங்கள் விவாதிக்கிறாங்களே. சரி, இப்போ என்னாச்சு அந்த வழக்கில்? உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு சொன்னாங்க, குண்டர் தடுப்பு சட்டம் குறித்த தீர்ப்பு என்னாச்சு, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. அப்படியே கடந்து போயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. இன்னொன்னு இவங்க இல்ல அந்த மாதிரி ஒரு தன்மையில இருந்து உங்களை குறி வச்சு தாக்குறாங்கன்ற இதை நம்ம பெருசா பொருட்படுத்த வேண்டியது இல்லை. ஏன்னா கட்டற்ற ஒரு வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் இருக்கு. சமூக வலைத்தளத்தில் ஆளும் அரசுக்கு ஆதரவான கருத்து கொண்டவர்கள் எத்தகைய குற்றம் செய்தாலும் அதை நாங்கள் தட்டி கொடுப்போம், தடவி கொடுப்போம். அவர்கள் யாரை குறித்து எவ்வளவு அவதூறு பேசினாலும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம். கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு போக்குங்கிறது நாளைக்கு அது வந்து இன்னும் சிக்கல்ல தான் போய் முடியும். ஆமா. இப்ப இதுல கூட வந்து மீண்டும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த இவங்களுக்குள்ள இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கருத்துரிமை, இவங்க நினைக்கக்கூடிய விஷயம் தான் பேச்சுரிமை. இவங்க இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம் அது 2021 வேற மாதிரி பார்த்தாங்க. அதுவே 21 ஜூன் மாசத்துல இருந்து அவங்கள வந்து நிரந்தரமா வச்சா அவங்களுக்கு வந்து அது பரம்பரை தொழிலாயிடணும்னு ஒரு புது விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப இவங்க வந்து யார் எந்த போராட்டத்துல கலந்துக்கணும்ன்றது கூட இவங்க முடிவு செய்ய ஒரு போக்கா இந்த போராட்டத்தில் இறுதியா நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து பின்னடைவு தானே ஏற்படும். ஒரு நபர் ஆணையம் அமைப்பதை வந்து தலைமை நீதிபதியே வந்து அதை உறுதிப்படுத்திட்டார். இவரு போயிட்டு மாற்று நீதிபதி கொடுங்கன்னு கேட்கும் போது அதுவும் வந்து கடுமையா வந்து விமர்சனத்துக்குள்ள. அப்ப நீதிபதிக்கே நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்களான்ற அளவுக்கு ஓப்பன் கோர்ட்ல எம்எல்லாம் 12 வழக்கு அந்த இதுல அந்த 6 பேர்ல போட்ட வழக்கு ஒவ்வொருத்தர் மேலேயும் 10 வழக்கு. அப்ப அதெல்லாம் எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் இவங்க. ஆனா அந்த வழக்கு கூட இப்ப நிறுத்தி அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. நீதிமன்றம் கைது பண்ணது வரைக்கும் பேசுறாங்க. ஆமா, இவனுக்கு இது கைது பண்றது வரை பேசுறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றம் இந்த கைதின் மீது என்ன கருத்து கொண்டது, இந்த கைதை பத்தி என்ன சொல்லுச்சுன்றத பத்தியும் பேச முடியும். இப்ப இன்னைக்கும் கூட அவங்க தொடர்ச்சியா இதை வச்சுட்டு இப்ப இன்னைக்கு டார்கெட் வந்து யாருன்னா மீண்டும் வந்து நம்மளாதான் இருக்கோம். இன்னைக்கு மத்தவங்களாம் போயிட்டாங்க, இன்னைக்கு நம்மள வச்சுட்டு இவங்க யாரு இவங்க இது வந்து ஒரு நம்மள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளி
இப்படி ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு இனி இவங்க வரவே கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல வந்து தொடர்ச்சியா உளவியல் யுத்தம் மாதிரி தொடுக்கும் பொழுது அந்த நபர்கள் மனரீதியா சோர்வு அடைஞ்சிருவாங்க. ஆமா, சோர்வு அடைஞ்சிருவாங்க, பதட்டப்பட்டுருவாங்க. இது எதுக்கு? ஏன்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நம்ம மனசு பதில் சொல்ல பதில் சொல்லலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்காது. அது ஒரு போர் மாதிரி தொடர்ந்துகிட்டே போகும். அப்ப நம்மளுடைய மற்ற அலுவல்கள் கெட்டு போகும். நம்ம இவங்கெல்லாம் விளையாட்டா அப்ப சமூகம் சார்ந்த, மக்கள் சார்ந்த, சட்டம் சார்ந்த, நீதிக்கான பல்வேறு வேலைகள் தடைப்படும். அப்போ நம்மளை பொதுத்தளத்துல இருந்து தூக்கி போடுறதுக்கு இப்படி வந்து இப்படி பல கும்பல்கள் சமூக வலைத்தளங்களில் உலவி கொண்டிருக்கிறார்கள். விதவிதமா ஒரு கார்ட்டல் அமைச்சு அதுக்கான பணம் கிடைத்தும் கிடைக்காமலும் பலர் இந்த பணிகளை வந்து திட்டமிட்டே செய்யறாங்க. இந்த பிரச்சனையில கூட ஒரு ஊடகவியலாளர்ன்ற போர்வையில ஒருத்தர் உட்கார்ந்து அவ்வளோ ஆபாசமா பெண் உறுப்புகளை வச்சு நம்ம பெண் உரிமை பெரியாருலாம் பேசுறாங்க. விஜயும் இவரையும் எல்லாரையும் வந்து அவர் மேலாம் இன்னும் வழக்கு போட்ட மாதிரி தெரியல. அதுவும் தான் சமூக பேசியிருக்குது. இந்த யூடியூப் ப்ரூட்டஸ் யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர்ன்றவர் வந்து எப்படியே பேசியிருக்கிறார். ரொம்ப வந்து ஆபாசமா வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி. ஆனா அவர் மேல ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. இந்த பேச்சுக்கு பிறகு இல்லை. இத்தனைக்கும் அவங்க எல்லாருக்குமே நான் நெருக்கமானவன், என்ன நல்லாவே தெரியும். இன்னும் சிலருக்குலாம் நான் எந்த அமைப்பிலும் இல்லாதவன், ஒரு மனித உரிமை சார்ந்து இயங்கக்கூடியவன் தெரிஞ்சோம். இது திட்டமிட்டே பரப்புறது என்னன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆளும் கும்பலுடைய அவதூறு பிரச்சாரத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அது உண்மையிலேயே நீ என்னுடைய நண்பனை பத்தி பேசினா கூட நான் கண்டுக்காம இருப்பேன். இப்பெல்லாம் இவங்களோட நட்பையே மறுபரிசீலனை பண்ணலாமான்ற யோசனைக்கு வந்துருச்சு. இவங்களோட இன்னும் நட்பா இருந்ததே பெரிய நம்ம வந்து ஒரு தவறு செஞ்சுட்டோமோன்ற அளவுக்கு யோசிக்க வைக்குது. நீங்க சொன்ன அறிவுரை மாதிரி இதெல்லாம் கண்டுக்காம விடுறதுதான் நம்மளுடைய செயல்பாடுக்கும் நல்லது. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் ரெட்பிக்ஸினுடைய ஆசிரியர் திரு ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட விஷயத்தில் நடந்த தவறுகள், பிழைகள், சட்ட மீறல்கள், இது குறித்த வந்து விஷயங்களெல்லாம் அலசி ஆராய்ந்து நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனைகளுடன் ஒரு விடுதலையை நிபந்தனைகளுடன் கூடிய ஒரு விடுதலை தான் வழங்கியிருக்கிறது. இதில் வந்து பெரிய ஆளுந்தரப்பினர்கள் வந்து கருணை கொண்டு விட்டார்கள் என்றோ அல்லது எதிர்த்தரப்பினர்கள் கொடுத்த அழுத்தத்தால் ஆளுந்தரப்பு அச்சப்பட்டு இவரை வந்து விட்டுட்டாங்கன்னு சொல்றதுக்கோ எந்த வித விடயங்களுமே இல்லைங்கிறத உண்மை. அதனால நம்ம தொடர்ச்சியா இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னா, நான் இந்த ஊடகத்துல வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8-9 ஆண்டுகளா பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப வந்து அதிமுக ஆச்சு. அப்ப அதிமுக விமர்சிச்சுதான் பேட்டி கொடுத்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சு பேட்டி கொடுத்துருக்கோம். அப்பையும் வந்து இதே ஊடகம் தான் நம்மளுக்கு வந்து வெளியே களத்தை கொடுத்தது. இன்னைக்கு இதே ஊடகம் களத்தை கொடுக்குது. நமக்கு களம் அமைச்ச, குறிப்பா என்னை போன்றவர்களுக்கு களம் அமைச்சு கொடுத்த ஒரு ஊடகன்ற அடிப்படையில எந்த ஒரு பொருள் பலனோ வேற எந்த பலனோ நம்மளுக்கு இந்த இல்ல. எவ்வளவு சிக்கலான ஒரு பிரச்சனையும் அரசுக்கே பெரிய உங்களுக்கே அந்த மாதிரி அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு இப்படி ஒரு பிரச்சனை வர முடியுமானா அடுத்த அரை மணி நேரத்துல அவங்க ஆட்கள் அனுப்பிடுவோம். அது வந்து இப்ப நாளைக்கே நான் வந்து உட்கார்ந்து தமிழக வெற்றி கழகத்துல இந்த மாதிரி ஒரு நாளைக்கே ஒரு வேளை அவங்க ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிட்டாங்க, இத வந்து ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் மாதிரி பண்ணனா இவங்க கண்டிப்பா வருவாங்க. டிசென்ட் இஸ் தி சேஃப்டி வேல் ஆஃப் டெமோக்ரஸி. ஐயா மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பையா கூட என்ன செஞ்சாருன்னா, அந்த தூய்மை பணியாளர் வழக்கில் அந்த பிரச்சனைகள் குறித்து அந்த பெண் வழக்கறிஞர்கள் மீதான அத்துமீறல்கள் இந்த பிரச்சனைகள் குறித்துலாம் பேசும்போது சுனில் பத்ரா வழக்கு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதில் ஒரு இடத்துல வந்து இஸ்மாயில் கமிஷன் அமைக்கப்பட்டது, திமுகவினர் வந்து சிறைச்சாலையில் சந்தித்த கொடூரங்கள் வந்து அதில் விவாதிக்கப்பட்டது அந்த தீர்ப்புரையில். ஆமாம், இவங்க தாக்கப்பட்டது. அப்போ திமுகவும் இது போன்ற வந்து அரச வன்முறையை அடக்குமுறையை சந்தித்து வந்த ஒரு கட்சி தான். நாளை ஆட்சிகள் மாறும் பொழுது உங்களுக்கு இது போன்ற ஒரு தாக்குதல்களும் அடக்குமுறைகள் வரும் பொழுது எங்களை போன்றோர் உட்கார்ந்து உங்களுக்காகவும் பேசிக் கொண்டிருப்போம். இந்த ஊடகமும் பேசியும் இருக்கும். அந்த வகையில இருந்து தான் நம்ம வந்து ரெட்பிக்ஸ் மீண்டும் மீண்டும் நம்ம ஏன் ரெட்பிக்ஸோட இருக்கிறோம், நம்ம இருக்கிறதுனாலே நம்மளோட பலரோட தொடர்பு படுத்தி தேவையில்லாம பேசக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. இது இருப்பதற்கான ஒரே காரணம் ரெட்பிக்ஸ் ஜனநாயக பறவையில ஜனநாயகத்தோடு தொடர்ந்து ஜனநாயக அடிப்படையில் ஊடக கடமை ஆற்றுவதா நம்ம நம்புறோம். அது உண்மையாகவும் இருக்கு. அந்த உண்மையின் அடிப்படையில தான் நம்ம இயங்குறோம். அதை நீங்களும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. உறுதியா நிறைய பேர். நன்றி. ரொம்ப நன்றி.